பாகம் 21. வெங்கல் நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, பச்சை மலைத்தொடருக்கு கீழ்ப்புறமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊரு. அதில வந்து பாதி மலைப்பகுதியும், பாதி வந்து மருத நிலப்பகுதியும் வந்து கொண்டிருக்கும். ஸோ மலையில விளையக்கூடியதும், மருத நிலத்தில இருக்கக்கூடிய உழவு தொழில்லயும் வந்து பார்த்தோம்னா, அந்த ஊரானது மிகச்சிறந்து விளங்குச்சு. இந்த வெங்கல் நாடு வந்து எதற்கு சேர்ந்தது அப்படின்னா, பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு ஊரு. இந்த வெங்கல் நாட்டோட குலத்தலைவன் யாருன்னா, மையூர் கிழார் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த மையூர் கிழார் வந்து பாண்டிய மன்னனான பாண்டிய மன்னனுக்கு வந்து பார்த்தோன்னா கட்டுப்பட்டவர். மதுரையில ஒரு பெரும் விழாவானது நடந்துட்டுருக்கு. அது என்னன்னா வந்து பாண்டிய மன்னனோட மகனான பொதிய வெற்பனுக்கு திருமணமானது நடைபெற இருக்கு. அந்த திருமணமானது ரொம்ப பிரம்மாண்டமா வந்து நடந்துட்டுருக்கு. அதுக்கு ஊரே வந்து நாடே களைகட்டி நிக்கிது. அதுக்கான அழைப்பு வந்து பார்த்தோன்னா, அதாவது 4 இதா வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல ஏதோ ஒரு நாள் தான் வந்து எல்லா சிறுகுடி மன்னர்களுக்கும் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஆனா, ஒரு ஒரு 7 மன்னர்களுக்கு மட்டும் தான் வந்து எல்லா விழாவிலயும் கலந்துக்கிறக்கான அழைப்பு வந்து வந்திருக்கு. அதுல ஒண்ணு தான் வந்து இந்த வெங்கல் நாடு. அதனால மையூர் கிழார் என்ன யோசிக்கிறாருன்னா, ரொம்ப மறக்க முடியாத ஒரு பரிசு பொருள வந்து நம்ம பாண்டிய மன்னனுக்கு கொடுக்கணும், அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்படி யோசிச்சுட்ருக்கும்போது தான் இன்னொன்னு ஞாபகம் வருது. பாண்டிய மன்னனு வந்து பெண் எடுக்கக்கூடிய இடம் எதுனா வந்து பார்த்தோம்னா, யவனர்கள். யவன பெண்ண தான் வந்து பாண்டிய மகனான பொதிய வெறுப்பனுக்கு மணம் முடிக்க போறாங்க. யவனர்கள் அப்படின்னு கடல் வாணிகம் செய்யக்கூடியவங்க. அவங்க உலகத்துல இருக்க எல்லா நாட்டுல இருந்தும் மிக அழகான பரிசு பொருள்களை எல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவங்க. அவங்க முன்னாடி நம்ம என்ன ஒரு பரிசு பொருள வந்து அப்படி பிரம்மாண்டமா குடுத்துற முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப மயூர் கிழாரோட அவையில இருக்கிற காராளி அப்படிங்கிற ஒரு சிலை வடிப்பவன் வந்து என்ன சொல்றான்னா, நம்மளால கண்டிப்பா முடியும். அங்க யவனர்கள் கொடுத்த பாவை விளக்கு தான் இருக்கு. அத எல்லாமே பார்த்து பார்த்து வந்து அவங்களுக்கு சலிச்சு போயிருக்கும். அதுவும் இல்லாம பாண்டிய இளவரசனான பொதிய வெறுப்பனுக்கு இப்போ ஒரு பிரம்மாண்டமான பாண்டரங்கம் அப்படின்ற ஒரு கட்டடம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த பாண்டரங்கம் அப்படிங்கிறது யாருன்னா, இளவரசனுக்கும் இளவரசிக்குமான ஒரு அந்தரங்க இடம் தான் வந்து பார்த்தோம்னா, அந்த பாண்டரங்கம். அதனால நம்ம செய்யக்கூடிய பொருளானது அங்கு வந்து இடம்பெறக்கூடியதா இருக்கணும். அப்படி ஒரு இத வந்து நம்மால செய்ய முடியும் அப்படின்னு காராளி சொல்றான். அப்படி என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, காதல் வயம் மிகுந்த ஒரு காமன் விளக்க வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் காராளி அத செஞ்சு முடிக்கிறான். செஞ்சு முடிச்ச உடனே எல்லாரும் பார்த்துட்டு, "இது நல்லா இருக்கு. ஆனா ஒண்ணும் அவ்வளோ பெரிய புதுமை ஒண்ணும் இல்லையே!" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப காராளி சொல்றான், "அந்த இது வந்து சிற்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெண்ணானவள் இடது கையை வந்து தூக்கி நிற்கிறா. அவளுடைய கையில வந்து ஒரு அகல் விளக்கு இருக்கு. அவளுடைய வலது கையில வந்து ஒரு மலர் கொத்த பிடிச்சிருக்கா. அவளோட பக்கத்துல அ காதல் கொண்டு ஒரு ஆண்மகன் அவளை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படிதான் அந்த சிலையானது இருக்கு. இத பார்த்துட்டு இது நல்லா இருக்கு. ஆனா புதுமையாக ஒண்ணும் இல்லையே அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, அந்த அகல் விளக்குல எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்படி ஊற்றி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த விளக்கின் ஒளியில வந்து பார்த்தோம்னா, ஒளியானது அந்த ஆணும் பெண்ணோட கன்னத்துல பட்டு அது வந்து தெரியுது. ஏன்னா காராளி சொல்றா, "அந்த சிலையோக்கு பின்னாடி நீண்டு இருக்கக்கூடிய நிழலை பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது, அந்த நிழல் எப்படி இருக்குன்னா ஆணும், பெண்ணும் வந்து பார்த்தோன்னா, கட்டி அணைத்து இருப்பது போல இருக்கு. அந்த விளக்கு வந்து அசையுறும்போது பார்த்தோன்னா, அவங்க இருவரும் கட்டி புரள்வது போல பல பல எண்ணங்கள் வந்து ஒவ்வொருவருக்குமா வந்து தோன்றுது. ஆமா, இது ஒரு ஆகச்சிறந்த பொருள் தான். இது வந்து அம் பாண்டரங்கத்தில வைக்கக்கூடிய ஒரு இதுதான். இந்த தீபத்தின் வழியா வந்து பார்த்தோன்னா, காதலானது காமத்தை கொண்டு வந்து ஈருயிரானது ஓருயிராய் மாறுவதற்கான ஒரு செயல வந்து இது ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாருமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத வந்து பெரும் மகிழ்ச்சியோட இத வந்து குடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது, வெங்கல் நாட்டுக்கு ஒரு அழைப்பு விடுது. என்னன்னா வந்து மதுரையில வந்து கட்டிடப் பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக கொற்றர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி. சரி இப்பவே வந்து வேணும் அப்படிங்கிறதுனால, அவருடைய மகனான மையூர் கிழார் வந்து அவருடைய மகனான இளமருதன் அனுப்பி இளமருதன் கூட மற்ற கொற்றர்களை எல்லாம் அனுப்பி வைக்க வந்து ஏற்பாடு செய்றாரு. ஆனாலும் முதல் முறையா போம்போது எப்படி வெறுங்கைய வீசிட்டு முடியும்? காமன் விளக்கு வந்து தயாராகறக்கு இன்னும் 1 வாரம் வந்து ஆகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து என்னன்னா
அ வெங்கல் நாட்டோட ஒரு உழவன் காலையில அவனுடைய நிலத்த பார்க்கறக்காக போகும்போது, காட்டாற்று வெள்ளம் மலையிலருந்து காட்டாற்று வெள்ளமானது கரை புரண்டு ஓடிட்டுருக்கு. அவருடைய வயல்ல ஒரு ஓரத்துல வந்து பார்த்தோம்னா, ஒரு மரமானது அடித்து வரப்பட்டிருக்கு. அந்த மரத்தோட கிளையில 2 ஒரு அரிய வகை உயிரினங்கள் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் அத பார்த்ததே கிடையாது. "இது என்னது இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே!" அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப உத்து கவனிச்சுட்டுருக்காரு. சரி, அத போய் தூக்குறக்கு அவருக்கு பயமா இருக்கு. அதனால என்ன பண்றார்ன்னா, ஒரு பலகை மாரி வச்சு அது வர்றக்காக வழி ஏற்பாடு செய்றாரு. ஆனா, அந்த உயிரினமோ ரொம்ப பயந்து, அரண்டு பயந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. சரி இது வரலன்னு சொல்லி அவரே தண்ணீல இறங்கி போய் அது 2யும் தூக்கிட்டு வராரு. அது ரொம்ப பயத்துல பம்பிட்டே இருக்குது. ரொம்ப மிரட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கு. இது என்னன்னே தெரியலையே! சரி நம்ம குலத்தலைவர் மயூர் கிழார் கிட்ட காட்டலான்னு சொல்லி மயூர் கிழாரோட அவைக்கு கொண்டு போறாரு அந்த உழவர். அப்போது மயூர் கிழார் வந்து இளமருதன அந்த கொற்றர்களோடு அனுப்புறதுக்கான பணிகளை எல்லாம் செஞ்சுகிட்டு இருக்காரு. அவையில அவர்கள வந்து பாடுவதற்காக ஒரு பாணர் கூட்டம் வந்து அவங்களும் ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருக்காரு. இந்த உழவனானவன் அவைக்குள்ளார சென்று, "இது என்ன உயிரினம்னு தெரியல. இத கொஞ்சம் பாருங்கன்னு" சொல்லும்போது எல்லாரும் வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஓரமா நின்னுகிட்டு இருந்த பாணர் கூட்டத்துல ஒருவரானது எட்டி பார்த்து, முதுபாணன் எட்டி பார்த்து, "இது வந்து பரம்ப நாட்டோட தெய்வ வாக்கு விலங்கு" அப்படின்னு சொல்றார். எல்லோரும் அதிர்ச்சியா பார்க்குறாங்க. மயூர் கிழாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்போ இளமருதன் கிட்ட சொல்றாரு, "நீ கொண்டு போக வேண்டிய பரிசு பொருள் தானாகவே நம்மள தேடி வந்திருக்கு. பாண்டிய மன்னரானவர் கொஞ்சம் சகுனம் பார்க்கக்கூடியவரு. இது வந்து பரம நாட்டோட தெய்வ வாக்கு விலங்கு" அப்படின்னு சொல்லும்போது, அ அவருடைய பையனோட மணவிழாவுக்காக ஒரு தெய்வ வாக்கு விலங்கே வந்ததா நெனச்சு, அவரு நல்ல சகுனமா நெனச்சு சந்தோஷப்படுவாரு. அதனால நீ இதையே கொண்டு போ அப்படின்னு சொல்லி குடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த சந்தோஷத்தோடயே இளமருதனும் கிளம்பி போறான். அப்ப அந்த பாணர்களுக்கு வந்து அவங்க பாடவே இல்ல. ஆனா நெறைய பரிசு பொருள்கள வந்து குடுத்து அனுப்புறாரு மையூர் கிழார். பாணர்கள் வந்து திரும்பி நடந்து வந்து கொண்டிருக்காங்க. அப்ப முதுபாணன் வந்து இன்னொரு பாணன பார்த்து கேட்கிறாரு, "பரம நாட்டுலருந்து இந்த தெய்வ வாக்கு விலங்கானது வந்திருக்கே, இத பத்தி நீ என்ன நெனைக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "பாரிக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது" அப்படின்னு சொல்றான். சிறிது நேரம் மௌனமாவே இருக்காங்க. யாருமே எதுவுமே பேசிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாணன் வந்து முதுபாணன நோக்கி, "நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டு முடிக்கிறக்கு முன்னராகவே முதுபாணன் சொல்றாரு, "பாரி இறங்கி அடிக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு" அப்படின்னு சொல்லி முதுபாணன் சொல்றாரு.